நீட் தேர்வு மாணவர்களுக்கு எதிரானது, பெற்றோர்களுக்கு எதிரானது. நீட் தேர்வு தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை கண்டிப்பாக ஒன்றிய அரசினால் தான் இதை தடுக்க முடியும். ஏன்னா போன அரசில் சொன்னாங்க, உதயநிதி சொன்னார், ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இந்த மாதிரிலாம் ஒரு பொய்யான கருத்தை நாங்கள் சொல்ல முடியாது. இது அனைத்தும் ஒன்றிய அரசுடைய அந்த நிர்வாகத்துடைய முழு ஃபெயிலியர். ஒரு தடவை நடக்கலாம் தப்பு, எல்லா வருஷமும் தவறு நடக்குது என்றால் ஒரு தேர்வை நீங்கள் சரியாக நடத்த முடியாத அளவிற்கு உங்களுடைய நிர்வாகம் இருக்குது. அதற்காக கண்டிப்பாக அந்த தேர்வே தேவையில்லை. நம்ம நீட் தேர்வு விளக்குங்கிறது நமக்கு மிகப்பெரிய நம்ம கோரிக்கை ஒன்று. நம்ம தேர்தல் இருக்கே அப்படி சொல்லியிருக்கோம். ஆனால் இதற்கு ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகவும் முதலமைச்சராகவும் இல்லை, நம்ம முதலமைச்சருக்கு இது வரைக்கும் கண்டன அறிக்கை தொடர்பாகவும் இந்த கேள்வித்தாள் தொடர்பாகவும் வராது. முதலமைச்சர் அறிக்கை நீட்டு நமக்கு தேவையில்லை. நீட் தேர்வு மாணவர்களுக்கு எதிரானது, பெற்றோர்களுக்கு எதிரானது. நீட் தேர்வு தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை கண்டிப்பாக ஒன்றிய அரசினால் தான் இதை தடுக்க முடியும். ஏன்னா போன அரசில் சொன்னாங்க, உதயநிதி சொன்னார், ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இந்த மாதிரிலாம் ஒரு பொய்யான கருத்தை நாங்கள் சொல்ல முடியாது. மக்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை சொல்ல முடியாது. உதயநிதி என்ன சொன்னார், எனக்கு ஒரு ரகசியம் இருக்குது, நாங்கள் வந்து ரத்து செய்யணும், அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது ஒன்றிய அரசு நிறைவேற்றியது, அவங்க பார்லிமெண்ட் நிறைவேற்றியது, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர்னு பேரில். ஸோ அவர்களால் இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். ஸோ அதுக்கான நீட்டு வேண்டாங்கிறது எங்களுடைய கருத்து. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீட்டு மாணவர்களுக்கு கண்டிப்பாக எதிரானது. இதனால் நீட்டுனால ஒரு தரமான குவாலிட்டியான நாங்கள் மருத்துவர்களை உருவாக்குங்கிறது பொய்யாகிவிட்டது. ஏன்னா அதில் நடந்த குளறுபடிகள் இப்போ மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் நடந்த குளறுபடிகள். ஒவ்வொரு வருஷம் நீட்டில் அதிகப்படியான குளறுபடிகள் நடந்திருக்கு. எவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர் குளறுபடியின் காரணமாக தரமற்றவர்கள் இன்றைக்கி மருத்துவர்களாக சேரக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. இது அனைத்தும் ஒன்றிய அரசுடைய அந்த நிர்வாகத்துடைய முழு ஃபெயிலியர். ஒரு தடவை நடக்கலாம் தப்பு, எல்லா வருஷமும் தவறு நடக்குது என்றால் ஒரு தேர்வை நீங்கள் சரியாக நடத்த முடியாத அளவிற்கு உங்களுடைய நிர்வாகம் இருக்குது. அதற்காக கண்டிப்பாக அந்த தேர்வே தேவையில்லை. அதுலேயும் இவ்வளவு குளறுபடி. கண்டிப்பாக இது அனைத்திற்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கும். முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இல்லை அது கட்சி சார்பாக நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை, எங்களுடைய நிலைப்பாடும் எப்பயும் தெரிவித்து விட்டோம். ஸோ இதில் கண்டிப்பாக இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதில் எந்த இல்லை, இன்னைக்கு முதல் கட்டமாக அதில் சம்பந்தப்பட்ட அனைத்து வல்லுநர்கள், அதில் சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட அதில் 15 வருடத்துக்கு மேலாக சட்ட போராட்டம் நடத்தி வரும் வழக்கறிஞர்கள் அனைவரிடமும் ஆலோசனை நடைபெற்றது. அதில் ஒரு சில ஆலோசனைகளின் பேரில் அடுத்தடுத்த கட்ட முடிவுகள் இன்னும் ஒரு சில வாரங்களில் எடுக்கப்படும். எடுத்துவிட்டு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் உத்தரவிடுவார். ஸோ இன்றைக்கி முதல் கட்டமாக இது சம்மந்தப்பட்ட அனைத்து வல்லுநர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள், இதில் 15 வருடத்துக்கு மேலே இந்த வழக்கில் போராட்டம் நடத்தி வரும் சட்ட போராட்டம் நடத்தி வரும் வழக்கறிஞர்கள் அனைவரிடமும் சேர்ந்து ஆலோசிக்கப்பட்டது. இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறோன்றதை வெளியிடப்படும். இல்லை, அதில் தேவையான நடவடிக்கைகள் இருக்கிறது தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம வெளியிடுவோம். தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியான்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் சொல்லியிருக்காரு. விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது தொடர்பாக ஒரு அறிக்கை. இல்லை, ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசினதை எல்லாரும் பார்த்துருக்கோம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ முதலமைச்சரை நான் ஒரு அச்சுறுத்தல், நான் கையை உடைப்போம் இவ்வளோன்னு எல்லாமே பேசினா உங்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தான் செய்வார்கள். உங்கள் ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை பேர், அதாவது ஒரு ட்வீட்டு போட்டாங்க, எத்தனை பேர் மேலே குண்டாஸ் போட்டாங்க? ஒரே ஒரு ட்வீட்டு முதல்வருக்கு எதிராக, அதுக்கு எத்தனை பேர் மேல் குண்டாஸ் போடப்பட்டது? ஒன்றும் இல்லை, ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க முதல்வருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 70 வயதுக்கு மேலே இருக்க ஒரு பாட்டியை பிடிக்கிறதுக்கு 5 தனிப்படைகளை அமைச்ச அரசு தானே முன்னே இருந்த திமுக திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு. ஸோ அதெல்லாம் இல்லை. இங்கே ஒருத்தர் மேடையில் போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 3ஆம் தர நபர்லாம் பரவாயில்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரை பற்றி அவதூறாக நான் கொலை மிரட்டு விடுக்கும் அளவிற்கு பேசினால் அது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 3ஆம் தர நபர் ரோட்டில் போகிறப்ப பேசிட்டு வரோன்னா நீங்கள் விட்டு போயிடலாம். பட் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மைக்கை பிடிச்சி எல்லார் முன்னே பேசிகிட்டு இருந்தால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஏன்னா அந்த இடத்துல வேறு கட்சி, இப்போ எங்கள் கட்சியினர், அப்போ பொதுமக்கள் போவாங்க. ஸோ அவர்கள் அதை கேட்கும் பட்சத்தில் நாங்கள் என்ன பேசுவாங்க? ஒரு பெரிய கைகலப்பு தானே உருவாகும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மைக்கு போட்டு என்ன பேசணுன்னு இருக்குல்ல, நீங்கள் என்ன வேணாலும் பேசணுன்றதுக்கு சட்டப்படியான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் பேரில் காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறாங்க. சட்டப்பூர்வமாக நடந்துட்டு இருக்கு. இதில் எந்த விதிமுறையில் எதுவும் கிடையாது. முட்டாள் முதல்வர்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியில் சொன்னாங்க, அப்போ நாங்கள் அமைதியாக தான் இருந்தோம்னு சொல்லிட்டு. யாரும் கொலை மிரட்டல் விடுக்கவில்லை.
சரியா? யாரும் வந்து கையை உடைப்போம், காலை உடைப்போம், எலும்பு உடைப்போம், நாங்கள் உள்ள வீடு பூந்து கையை உடைப்போம், இப்படிலாம் யாரும் பேசலை. அப்படி யாராவது சட்டத்திற்கு எதிராக ஒருத்தருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசி இருந்தால் அது சட்டப்பூர்வமான தப்பு, அதற்கு வழக்குகள் வரும், வரதான் செய்யும். உங்கள் ஆட்சியில் ஒரு ட்வீட்டுக்கு எத்தனை பேர் மேலே குண்டாஸ் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். எத்தனை பேர் மேலே குண்டாஸ் போட்டிங்க? மாப்பிள்ளையை சொன்னால் குண்டாஸு, பையனை சொன்னால் குண்டாஸு, அப்போ இருந்த முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை சொன்னால் குண்டாஸ் தானே போட்டிங்க. எத்தனை பேர் மேலே கடுமையான வழக்குகள் போட்டிங்க? 30-40 வழக்குகள் போட்டிங்க, எல்லாம் போட்ட செஞ்சீங்கல்ல. இது கொலை மிரட்டல் முதல்வர் மீது விடுக்கப்பட்டால் அது கண்டிப்பாக சட்டவிரோத செயல். அதுவும் பொது வெளியில் நீங்கள் மைக்கு பிடிச்சி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம். மழைக்கால கூட்டத்தொடரில் இன்னைக்கு மழைக்கால கூட்டத்தொடரில் அச்சுறுத்தல் இருப்பதா முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் வந்து நார்மல் ப்ரொசீஜர். அவர் வந்து ரிமாண்ட் பண்ண கொண்டு போகிறாங்க. இது நார்மல் ப்ரொசீஜர் தானே. இதில் என்ன உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுறது போது? இவங்கெல்லாம் எப்படி ட்ராமா பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் நான் முன்னாடியே பேசியிருக்கோம், கரூர்காரர் வந்து கட்டில் கடையில் போய் அழுதாருன்னு. இவங்கெல்லாம் இன்னைக்கு பாருங்கள், காரில் ஏறி மயக்க வருதுன்னு ஒருத்தர் அழுகிறாரு. நீங்கள் இப்படியே ட்ராமா பண்ணிட்டு இருந்தால் என்ன? போலீஸும் அவங்களுடைய ப்ரொசீஜரை செய்ய வேணாமா? அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு கம்ப்ளைண்ட் வருது, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க, ரிமாண்டுக்கு போகிறாங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? சபாநாயகர் அனுமதி வேணுமா சார்? இதில் அவங்க அனுமதி இருக்கான்னு கேட்குறாங்க. காவல்துறைக்கு தெரியும் எந்த விஷயத்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி கைது செய்யணும், அங்கே இருக்க எஸ்பிக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். இவர்கள் ஏதாவது டிலே பண்ணணும் இல்லை ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அது காவல்துறை அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணுமோ அவங்க பண்ணிப்பாங்க. சார், இன்னைக்கு வந்து அதிமுக 1550 பேர்கிட்ட வந்து அதிமுக தலைமை வந்து கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அனைவரும் வந்து தாவேக்கால் நிலைக்குள்ள தகவல் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இல்லை என்னன்னா கட்சியிலேருந்து அங்கே இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள், அங்கே இருக்கிற வேற நிர்வாகிகள் விலகி வந்தால் கூட குதிரை பேரம்னா என்ன அர்த்தம்? சரி, ஒவ்வொரு கட்சியிலேருந்து பல ஆயிரக்கணக்கான விலகி வந்து சேர்றாங்க. அதை எப்படி நீங்கள் குதிரை பேரம்ன்றது வந்து யாரையாவது போய் நீங்கள் இப்போ எங்களுடைய எம்எல்ஏட்ட பேரம் பேசினாங்க பாருங்கள், 40 கோடி தர 50 கோடின்னு. பணமும் கைப்பற்றப்பட்டிருக்கு, பேசின நபர்களும் கைப்பற்றப்பட்டிருக்காங்க, பிடிக்கப்பட்டிருக்கார்கள். அவங்க பேசின கான்வர்சேஷனும் ஆன் ரெக்கார்டு இருக்குது, அனைத்திற்கும் ஆதாரம் இருக்குது. நாங்கள் யாரிடமா பேசியிருக்கோமா? யாரிடமும் எந்த உத்தரவாதம் எதுவும் கிடையாது. அவர்களாக விரும்பி அவர்கள் கட்சியில் தாக்கு பிடிக்க முடியாமல் விலகி வந்திருக்காங்க. இப்போ எங்கள் எம்எல்ஏட்டுக்கு பேசினாங்க பாருங்க, அதான் குதிரை பேரம். இன்றைக்கி அங்கேருந்து 1000 பேர் அவங்க நிர்வாகிகள் அவங்களோட தலைமை பிடிக்காமல் அவங்களோட தலைவர் முன்னாடியே, அவங்க பொதுச்செயலர் முன்னாடியே நீங்கள் கட்சியை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி இன்றைக்கி அங்கே பேசிட்டு வர்றவங்களுக்கு பேர் எப்படி குதிரை பேரம்?